ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் தான் அவனை நடத்தணும். கரங்களை உயர்த்தி இப்போவே சொல்லுங்க, இப்போவே என் பிள்ளை நடத்துங்க ஆண்டவரே, என் பிள்ளை இப்போவே நடத்துங்க. பிள்ளை ஆண்டானை நடக்க வேண்டிய வழியில் நாளா சொல்ல ரொம்ப நன்றி. அவர் முகத்தை பார்க்கலன்னா உதவியே இல்லை உலகத்தில். சத்தமாக சொல்லுங்க, அவர் தான் உதவி, அவர் தான் ஆதரவு. உந்தன் முகமே எனக்கு ஆதரவு, எந்த நேசுவே உந்த நேசமே. அது ஒரு வார்த்தை வரும், உந்தன் முகமே எனக்கு ஆதரவு. அப்படின்னால் எனக்கு ஆதரவே அவருடைய முகம்தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களாமா? ஆமீன். அவருடைய முகம்தான் எனக்கு ஆதரவு. நம்பர் 1. இப்போ அப்படியே மாற்றி சொல்ல போகிறேன். இப்போ போட்டிங்களா அந்த எக்ஸ்போர்ட்டிங்கில் ரைட். அவரை தேடினால் அங்கீகாரம், அவரை தேடாவிட்டால் அவர், அந்த வசனம் போட்டு என்னது, அவர் அவரை விட்டு விலகினார். சத்தமா அவர் அவர்களை விட்டு விலகினார். சொல்லுங்க, தேவனே என்னை விட்டு போகாதீங்க, எங்கே போவேன். அவர் சொல்றாரு நீ வேணாம், அதாவது நீ தேடி வந்தாங்க, ஆனால் அவர் சேர்த்துக்கல. என்ன போட்டிருக்குது, அவர்கள் அவரை விட்டு விலகினார். அவர்கள் அவரை காண மாட்டார்கள். 6ஆம் வசனம். அவரை காண மாட்டார்கள். அவர்கள் அவரை காண மாட்டார்கள். இவ்வளவு வேதனை இல்லை? ஆடுகளோடும் மாடுகளோடும் குடும்பத்தோடு வராங்க. என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்கம்மா. தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார், கிருபை கொடுக்கிறார், வசதி கொடுக்கிறார், நல்ல அந்த தெளிவு கொடுத்துருக்கிறாரு. சீக் த லார்ட். அவர் தேடுங்கம்மா. ஒரு நாள் வரும் எனக்கு தேட முடியாது, கண்ணு தேடாது, காது கேட்காது, கை கால் நடுங்கும், கால் வேலை செய்யாது. அதெல்லாம் குன்றி போவதற்கு முன்பாக தேவன் சொல்றாரு, சீக் மீ, என்னை தேடுங்கள். வருவீங்க, நான் சேர்த்துக்க மாட்டேன். வருவீங்க அக்கிரம செய்யக்காரரே, வருவீங்க கண் கெட்ட பிறகு. திரும்ப சொல்லுகிறேன், காலம் கடந்த அர்ப்பணம் அது ஒரு பாவம். இளையகுமாரன் வந்தான் பார்த்தீங்களா, ஒரு சின்ன கேள்வி வந்தான், நல்லா ஏற்றுக்கொண்டார். ஒரு சின்ன கேள்வி, அன்றைக்கு இருந்த மதிப்பும் கனம் அந்த வீட்டில் அவனுக்கு இருக்குமான்னு கேட்டேன். ஒரு வேலைக்காரனை சொல்கிறான், எப்பா தண்ணி எடுத்துனுவான்னு. ஆமாம், உன்னை பற்றி தெரியாது, கையில் எடுத்துக்கூடாது சொல்ல மாட்டானா. அந்த முந்தின அதிகாரமும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. புரியலையா? அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை மதிக்க மாட்டான். யோபு சொல்லுகிறார், என் வேலைக்காரனை மதிப்பதில்லை. அதுதான் உண்மை. நீங்கள் ஆண்டவரோடு வாழ்ந்தவனுக்கு அந்த கதின்னா, ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறவனுக்கு எந்த கதி? நம்பர் 2. நம்பர் 3, நடத்துவார். அவரை விட்டு விலகிட்டா அவரை காண